ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, சின்னமனூர்லேருந்து மார்க்கிங்கோட்டை போகிற வழியில் வயல்வெளிகளுக்கு நடுவில் ஒரு விக்ரம பாண்டீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது. இது வந்து என்னென்னா சிவன் கோயில் தான். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை சுற்றிலும் நாலா பக்கமும் வந்து வயல்வெளிகள் தான் சூழ்ந்திருக்கு. இந்த கோயிலுக்கு அப்படியே கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா முல்லை பெரியாறு வந்து போய்க்கிருக்கு. ஓகேங்களா. இந்த கோயிலோட பூர்வீகம் வந்து 1000 வருஷத்துக்கு வந்து முன்னாடியே வந்து இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ளார போய்க்கிருக்கோம். உள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா வண்டி பார்க் பண்ணுறதுக்கான ஸ்பேசஸ் எல்லாமே இருக்குது. இதே ரைட் சைடில் வந்து அன்னதான கூடம். ஸோ இந்த அன்னதான கூடம் பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 மணிலேருந்து நைட்டு 8:30 வரைக்கும் வந்து எல்லா நாளுமே வந்து அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வர்ற பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளுமே வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதாவது பாத்ரூம் ஃபெசிலிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி, ஸோ எல்லாமே வந்து பக்தர்களுக்கு தேவையான எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா சிறப்பாகவும் செஞ்சு கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இந்த கோயிலுக்குள்ளே வந்தாலே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா சுற்றிலும் வயல்வெளிகள், வயல்வெளிக்கு நடுவில் வந்து ஒரு கோயில். ஸோ இது வந்து எல்லையெல்லாம் ஆனந்தமாக இருக்கும். கோயிலோட அடித்தளத்துக்கும் கருவறையும் எந்த ஒரு சேஞ்ச் பண்ணலை. ஏன்னா அது அப்போ பல நூற்றாண்டுக்கு முன்பே கட்டப்பட்ட கோயில். இதை சுற்றிலும் வந்து புதுசாக பராமரிப்பு பண்ணியிருக்காங்க. வந்து விநாயகர், ஓகேங்களா, கணபதி இருக்குவாங்க. இப்படி நம்ம உள்ளே போயிட்டே இருந்தோம்னா அந்த ஓரம் ஃபுல்லாகவே வந்து சிவலிங்கம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். அந்த பேர் வந்து போர்டில் அந்த மேலே நேம் எழுதியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொட்டியில் வந்து தண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. அந்த தண்ணி வந்து ஒவ்வொரு சொம்பு வந்து ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஊற்றுவாங்க. ஓகேங்களா. பக்தர்கள் மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை நினச்சிக்கிட்டு அந்த ஒவ்வொரு லிங்கத்துக்கும் வந்து ஒவ்வொரு அந்த செம்புலையும் வந்து மூந்து தண்ணி எடுத்து ஒவ்வொரு லிங்கத்துக்கு ஊற்றி வழிபட்டாங்கன்னா அவங்க நினச்ச காரியம் வந்து நிறைவேறும்னு சொல்கிறாங்க. கோயிலுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி நல்லா நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலில் இந்த சனிக்கிழமை வந்து நல்ல ஒரு விசேஷமாக இருக்கும். அப்போ பக்கத்தில் ஊரில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு வந்து கும்பிட்டு போவாங்க. ஏன்னா இது வந்து வர்றது எப்படின்னா ஒரு ஊர் ஜஸ்ட் 1 கிலோமீட்ரு அவே ஃப்ரம் த சிட்டி. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வருவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து சுப்பிரமணியர் முருகன் கோயில். ஸோ அந்த சிவனுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து கணபதியும், ரைட் சைடில் வந்து முருகனும் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்படியே நம்ம பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம நடந்து போகிறோம் பார்த்தீங்களா, இது வந்து எதுக்குன்னா சுற்றி வர பாதை. ஓகேங்களா. பக்தர்கள் வரும்போது வந்து சுற்றி வர்றதுக்காக வந்து அந்த மாதிரி பிளானில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நடந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா அங்கே ஒரு 2 சாமி இருக்கும். ஸோ ஒருத்தர் வந்து பைரவர், இன்னொருத்தர் வந்து ஹனுமார். இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் வந்து தீபம் போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் வந்து வீடியோ எடுக்கும்போது அந்த சாமி, அந்த காடை வந்து நான் கிளியராக வந்து கேப்சர் பண்ணலை. ஜஸ்ட்டு மூவிங்கிலே தான் காட்டுறான். ஸோ ஏன்னா சாமியை வந்து வீடியோ எடுக்கும்போது அந்த கிளியர் பிக்சர் அது ஜூம் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து காட்ட வேண்டான்னு அவங்க சஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஜஸ்ட்டு நான் மூவிங்கிலே வந்து அந்த காடை காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ நம்ம லெஃப்ட் சைட்லேயும் வந்து போய் பார்க்கலாம். அங்கே ஃபுல்லாக வயல்வெளியாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து உள்ளார அந்த மண்டபத்துக்கு போகலாம். ஓகேங்களா. மண்டபத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா தீபம் போடுறதுக்கான தனி இடமும் வந்து கொடுத்துருக்காங்க. தனி அந்த கண்ணாடி பாக்ஸ். ஏன்னா அங்கே கொஞ்சம் காற்று கொஞ்சம் அதிகமாக அடிக்கும். ஏன்னா சுற்றிலும் வயல்வெளிகள்னால தீபம் வைக்கும்போது அமர்ந்து போயின்னு சொல்லி கண்ணாடி கிளாஸ்க்குள்ளே வந்து இந்த மாதிரி அமைப்பு வச்சுருக்காங்க. இப்போ அப்படியே பார்த்தோம்னா நமக்கு ரைட் சைடில், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பைரவர் சாமி இருப்பாங்க. பைரவர் பக்கத்தில் அந்த பக்கம் அபிராமி அம்மை சாமி இருப்பாங்க அங்கே. நான் வந்து அதான் சொன்னேன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் எந்த ஒரு சாமியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி எதுவுமே எடுக்கலை. ஜஸ்ட்டு நான் வந்து மூவிங்கில் தான் காட்டுறேன். இந்த விக்ரம பாண்டீஸ்வரரோட வரலாறு பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இருக்குது. இப்போ அதை பார்த்தீங்கன்னா தான் உள்ளே இருக்கிற அதோட கருவறை. நான் கருவறையும் தெளிவாக எடுக்கலை ஃபோட்டோ. ஓகேங்களா. கருவறை எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க.
ஒவ்வொரு நாளும் வந்து இந்த இந்த சிவனுக்கு வந்து என்னென்ன பூஜைகள்லாம் செய்வாங்கன்னு சொல்லி அந்த நாளும், கிழமை, தேதி எல்லாம் குறிச்சிருக்காங்க. இதுதான் இங்கே ஆர்கனைஸ் பண்ணுறவங்க. ஸோ ஒவ்வொருத்தங்க அறங்காவலரோட பேர், அவங்க டீட்டெயில்ஸு, அறக்கட்டளை, ஸோ இதெல்லாமே வந்து இதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. உண்மையிலே இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சிவபக்தி உள்ளவங்களுக்கு, இறைபக்தி உள்ளவங்களுக்கு, ஆன்மீக நண்பர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான சிறந்த இடமா இருக்கும். ஒன்ஸ் வந்துட்டாலே போதுங்க, அவங்க திரும்ப திரும்ப வந்து இந்த சிவன் தானாகவே வர வைப்பார். ஸோ நாங்களும் அப்படிதாங்க ஒரு தடவை இப்போ பார்த்தோம். திரும்ப எங்களுக்கு எப்பெல்லாம் டைம் பாஸ் பண்ணணும், பசங்களோட எங்கேயாவது போகணுன்னு பிளான் பண்ணும்போது இங்கே தாங்க வருவோம். இங்கே தாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் போகும்போது வந்து சரி அன்னதானம் கொடுத்துக்கிருந்தாங்களா, சரி நம்மளும் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் சாப்பாடு வாங்கி சாப்பிட உட்காந்துட்டோங்க. ஓகேங்களா. உண்மையிலேயே கோயிலில் கொடுக்குற அன்னதானம் இந்த சாதம் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுங்க. ஓகேங்களா. ஸோ நானும் பையனும் உட்காந்துருக்கோம். இன்னொரு பையன் அங்கேருந்து வரான் பார்த்தீங்களா. ஸோ அவனாக பிளேட் எடுத்துகிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு அவனாக வாரான் இப்போ. ஓகேங்களா. ஸோ அவங்க பசங்க 2 பேரும் செம்ம ஹாப்பிங்க. இந்த மாதிரி ஒரு தலம், ஸோ அவங்களுக்கான ஒரு ஃப்ரீ ப்ளேஸு, உண்மையிலே வந்து அவங்களும் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணாங்க. ஸோ நீங்களும் இந்த விக்ரம பாண்டீஸ்வரர் கோயிலை வந்து ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இது தேனி மாவட்டத்தில் சின்னமனூர்லேருந்து மார்க்கிங்கோட்டை போகிற வழியில் இந்த கோயில் இருக்குது. இங்கே மார்க்கிங்கோட்டில் வந்து இந்த கோயில் பேரை சொல்லி இந்த கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாலே எல்லோரும் வழிகாட்டிடுவாங்க. ஒரு நல்ல தலம், கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.